அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக கிரீடம் சுமக்கக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறதுங்க. அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. குறிப்பா பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உருவாக இருக்கு. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அருளாளர்களின் ஆசையும் அனுபவம் மிக்கவர்களின் அறிவுரையும் இக்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமையிருக்கு. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துங்க. விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் ஆரம்பத்திலிருந்து கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்திலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்திலேயே பல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அதே போல் ஆரோக்கிய தொல்லைகள் அகலுங்க. குரு வக்ர நிவர்த்தியாகி நேரத்தில் குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் நன்மைகள் அதிகம் வந்து சேரும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது பணப்பழக்கம் அதிகரிக்கும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீங்க. கூட்டு முயற்சியில் இருந்து விலை தனித்து இயங்க முற்படுவீங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்கு. மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி நிச்சயம் கைகூடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சப்தமாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் நீங்கள் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியிலும் பலன் நிச்சயம் கிடைக்குங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதிலிருந்த தடை அகல இருக்கு. வெளிநாடு செல்லும் முயற்சி தாமதப்பட்டு வந்தவர்களுக்கு இப்போது புது முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்தவரை இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே சமயம் காரியங்கள்ல இருந்த தடை அகல இருக்கு. பழைய தொழிலை நிறுத்திவிட்டு புதிய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீங்க. பிறரை சார்ந்தவர்களுக்கு தனித்து இயங்க முற்படுவீங்க. பிள்ளைகளின் கல்யாணம், பெற்றோருடைய மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சி உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகமான சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்லங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி சனி, தனாதிபதி செவ்வாய் இரண்டும் இணைந்து ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது தனவிரயம் என்பது அதிகரிக்கும். தடைகளும் தாமதங்கள் வந்து அலைமோதுங்க. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். உடல் நலன்ல மிகுந்த கவனம் தேவை. சிகிச்சைக்காக செலவிடும் தொகை அதிகரிக்கும். இக்காலத்தில் தசாவுக்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அனுகூல நாளில் வழிபட்டு வந்தால் தடைகள் தானாக விலக இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது இதனால் இக்காலத்தில் ஆரோக்கிய அக்கறை தேவைங்க. உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது. அதே போல் புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மாதிரியான நேரங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். பிறரை சார்ந்திருப்பவர்கள் தனித்து இயங்க முற்படுவீங்க. பிள்ளைகளின் கல்யாணம், பெற்றோருடைய மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சி உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இது என்றுதான் சொல்ல வேண்டும். மாணவ
மாணவ மாணவிகள் மறதி கூடுங்க. பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சூரியன், சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ள நிலையில விரயத்தில் செவ்வாய் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதனால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் ராகு தேர்ந்தெடுப்பதால் கைப்பணத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்வது அவசியம். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைய வேண்டாங்க. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுக்க வேண்டாம். பிறருடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. இரவு நேரங்களில் தனியே வெளியே செல்ல வேண்டும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியம். அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் சக ஊழியர்களுடன் பழகுவதிலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்தது. உயரதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. பண பொறுப்பில் உள்ள அதிகாரி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீண் பலிகள் ஏற்படக்கூடுங்க. வெளிநாட்டு பணிகளின் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்கள்ல சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை தவிர்த்துக்கோங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடும் என கிரக நிலைகள் அறிவுறுத்தது. சரக்குகள் விலைகளை நிர்ணயிப்பதில் எச்சரிக்கை அவசியங்க. அதே போல் வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு ஆதரவும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை வாய்ப்பும் வருமானமும் குறைய கொடுங்க. அதனால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறை ஏற்பட இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்தில் பண பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவுங்க. அதே போல் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பணப்பற்றாக்குறை எடுத்து வரும் படங்கள் பாதியிலேயே நின்று போய்விடக்கூடிய நிலைமை இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிடுவதில் சற்று நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறும் பெரும் பிரச்சனைகள்ல கொண்டு விடக்கூடுங்க. கட்சியில் உயர்மட்ட தலைவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்ததுங்க. அதே போல் எதிர்கட்சிகளில் தலைவர்களுடன் உங்கள் உள்ள நெருக்கத்திற்கு குறைத்து கொள்ளுங்க. வீண் அபவாதம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் ஓரளவே சாதகமாக வலம் வருவதால் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலடுங்க. பாடங்கள் அமனம் படிவது சற்று கடினமாக இருக்கும். இருந்தாலும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.